மகள், என் மேல கோவம் இருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு மகள். மகள் மகள் சொல்லு மகள். நீ என் கூட வா, நானே உன்னை டிராப் பண்றேன். மகள் மகள், ஏன் மகள் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? மகள், நீ மதிக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? ஏதாவது சொல்லிட்டு போ மகள். என் மேல என்ன கோவம் மகிழ் உனக்கு? நான் தான் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு கோவப்படுற? இல்லண்ணா, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க வண்டி எடுங்க. ஆதி, உன்னை அவாய்ட் பண்ணும் போது நீ கலங்கி நிக்கிறத என்னால பார்க்க முடியல ஆதி. ஆனா உண்மையாவே உன்னை அவாய்ட் பண்ணும்போது உன்னை விட நான் தான் அதிகமா கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா ஆதி? என் மனச கல்லாக்கிட்டுதான் உன்கிட்ட பேசாம வந்த. உன்கிட்ட முகம் கொடுத்து பேசினா நான் நடிக்கிறது உனக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்துதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம வந்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல ஆதி. உன் மனசுல ஆழமா கூட இருக்கிற என்ன நானே அழிச்சாகணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு வலிக்குமேன்னு பார்க்காம நாம ஊசி போடுறது இல்லையா? அந்த மாதிரிதான் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் வலியை கொடுத்துட்டு இருக்கேன் ஆதி. ஐம் சாரிடா, என்ன மன்னிச்சிரு. எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும். நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி நீ நல்லா வாழ்றத பார்த்துட்டு தான் போவ. மகிழ், டிஃபன் அப்படியே இருக்கு, நீ இன்னும் சாப்பிடலையா? எனக்கு வேண்டாம் பாட்டி. என்ன நீ வர வர சாப்பிடவே மாட்டேங்கிற? இப்படியே போனா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? என் உடம்பு எதுக்கும் ஆக போறதில்ல. அப்புறம் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? என்ன மகிழ், நீ ஆதி மேல கோவமா இருக்க? 2 நாள்ல பழையபடி மாறிடுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ இன்னும் அப்படியே இருக்கியே, சாப்பிடவும் மாட்டேங்கிற. என்ன பேசினாலும் பதிலுக்கு விரக்தியா பேசுற. ஏண்டி இப்படி இருக்க? நான் என்னடானா ஆதிக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அசால்ட்டா இருக்கியே. அதுக்கப்புறம் நீ ஆதி கிட்ட பேசினியா இல்லையா? ஸ்வேதா கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு போனத பத்தி ஆதி கிட்ட சொன்னியா? அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? என்ன மகிழினி, அப்படின்னா நீ இன்னும் ஆதி கிட்ட பேசவே இல்லையா? நான் யார்கிட்டயும் பேசணுங்கிற அவசியம் இல்ல. நீயும் இனிமே ஆதி பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். என்னடி சொல்ற? ஆதிய பத்தி பேசாம எப்படி உன் கல்யாணம் நடக்கும்? உங்களுக்குள்ள அப்படி என்ன நடக்குது? அவன் என்ன நினைக்கிறான், என்ன சொல்றான்னு தெரிஞ்சாதானே அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்க முடியும். ஸ்வேதா ஆதி கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குதுடி. இந்த நேரம் பார்த்து நீ ஆதி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவன் உன்னை வெறுத்துற மாட்டானா? ஏண்டி எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ற? உன் கல்யாணத்தை நினைச்சு நான் தான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீ எந்த பதட்டமும் இல்லாம இருக்கியே. எதுவுமே நடக்காது. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதட்டப்பட்டு என்ன ஆக போகுது? அதான் நான் ரொம்ப நிதானமா இருக்கேன். அட கடவுளே, இவ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு எனக்கு புரியலையே. நான் எப்படி இவளை கரை சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அக்கா, மகிழினி, நீ சொன்ன மாதிரியே அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்க.
அவங்க எங்க இருக்காங்க? அவங்க உள்ளதான் இருக்காங்க, வா. சரி வாங்க.